புரட்சி தீயில் திமுக அதிகாரத்தை கைப்பற்றியது. யார் இந்தியை திணித்தது? காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் எவன் இந்தியை திணித்தானோ அவனோட கூட்டணி வைத்தது திமுக, இன்றைக்கும் வைத்திருக்கிறது. அப்ப எவன் இந்தியை திணித்தானோ அவனோட அரசியல் லாபத்திற்காக, தேர்தல் வெற்றிக்காக கூட்டணி வைத்தவுடன் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி எல்லோடத்திலும் வந்துவிட்டது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, இன்னும் சரியாக 5 ஆண்டுகளில் இது இந்தி பேசும் இன்னொரு மாநிலமாக மாற்றப்படும். அதற்கு காரணம் இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா. இவர்களை உள்ளே விட்டீர்கள் என்றால் நீ உன் தாய் நாட்டை மறந்துவிடு. தமிழ்நாடு என்பதை தட்சிண பிரதேசம் என்று மாற்றி சொல்கிறார்கள், பெயரை மாற்றி விடுவார்கள். இந்த திமுக கட்சிக்காரர் நடத்த பள்ளிக்கூடங்களிலே தாய்மொழி படிக்க முடியாது. இந்தி 2வது மொழியாக இருக்கிறது, ஆங்கிலம் பயிற்று மொழியாக இருக்கிறது. இந்த கொடுந்துன்பத்தை, இந்த கொடிய முறையை நீ மாற்ற, விரட்ட என்ன செய்ய போகிறாய்? இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசுகிற உரிமையை பெற்றுத்தர முடியவில்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலத்திலே மிக அழகாக உரையாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர். பேசினார்கள் இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள்ளே. அங்கே அருகில் இருந்த ஒரு இந்தி பாராளுமன்ற உறுப்பினர், அண்ணாதுரை, நீங்க எவ்வளவு அழகாக ஆங்கிலம் பேசுகிறீர்கள், நீங்கள் இந்தியை படித்து பேசினால் 3 மாசத்தில் நீங்கள் படித்து விடலாம், நீங்கள் படித்து பேசினால் எவ்வளவு அழகாக பேசுவீர்கள் என்று பேசியதற்கு பிறகு அண்ணா அவர்கள் சொன்ன பதில் மொழி, என் அன்பு மக்களே, 3 மாசத்திற்கு மேல் படிப்பதற்கு அந்த மொழியில் வேற என்ன இருக்கிறது என்று பேசினார். ஆனால் இவர்கள் தர்க்கம் செய்தார். நம் தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் என்ன தர்க்கம் செய்தார்? இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி இருக்க வேண்டும், பெரும்பாலான மக்கள் இந்தியை பேசுகிறார்கள் என்று சொன்னதற்கு நம்முடைய தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் இந்தியாவின் தேசிய பறவை எது என்று கேட்டார். அவர் மயில் என்று சொன்னார். தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் போது இந்தி தான் அதிகப்படியான மக்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னதற்கு நம்முடைய தாத்தா காகிதம் இல்லத்தவர்கள் அப்ப இந்தியாவின் தேசிய பறவை எது என்று கேட்டார். அது மயில் என்று சொன்னார். அப்ப அதிகப்படியான எண்ணிக்கையில் இருக்கிற பறவைகள் தான் தேசிய பறவையாக இருக்க வேண்டும் என்றால் காக்கை தானே இருக்க வேண்டும், இதற்காக மயிலை அறிவிக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மேதைகள், அரும்பெரும் தலைவர்கள் இருந்து போராடி நம் உயிர் தமிழ் மொழியை காக்க போராடினார்கள். இன்னுயிரை ஈகம் செய்தார்கள், உயிர் தியாகம் செய்தார்கள். அதுவெல்லாம் பயனற்று போனது. ஒரு மதிப்புமிக்க தலைவர் இந்தி தெரியவில்லை என்றால், இங்கிலீஷ் தெரியவில்லை என்றால் நாடாளுமன்றத்திற்குள் போய் என்ன செய்ய முடியும் என்று. பாரத நாடே பைந்தமிழர் நாடு. என் தாய்மொழி தெரியவில்லை என்றால், எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என்னுடைய மொழிதான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தளல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் என்கிறான். என்னுடைய மொழி சிவபெருமான் தந்த மொழி. என்னுடைய மொழி எங்கள் மூதாதை, எங்கள் இறை முப்பாட்டன் திருமுருக பெருமகனால் பேசப்பட்ட மொழி. அவ்வையே உன் தமிழள்ளி பருகவே யாம் வந்தோம், நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே யாம் வந்தோம் என்ற சிவபெருமானும் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கம் என்று நக்கீர பெருமகனார் பாடுகிறார். அன்பு மக்களே, இந்தி திணிப்பால் என்னரும் தமிழ் மொழி இறந்துவிடும் என்று இறந்துவிட்ட அந்த மொழிப்போர் மாவீரர் ஈகியர் மீது உறுதியிட்டு சொல்கிறேன், உங்கள் மகன் வந்தால் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்கிற நிலையை மாற்றி தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை என்கிற நிலையை உருவாக்குவேன். தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. உலகின் எந்த மொழியும் எங்கள் விருப்ப மொழி. தேவையானால் விரும்பினால் கற்றுக்கொள்வோம். அந்த நிலையை உருவாக்க உங்கள் மகனுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வாக்கு. இழந்துவிட்ட உரிமையை மீட்க, இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தாருங்கள். எல்லோருக்கும் வாய்ப்பு தந்து விட்டீர்களே. பாரதிய ஜனதா 10 ஆண்டு விட்டதே. 39 உறுப்பினர்களை கொண்டு போனது திமுக கடந்த முறை. என்ன செய்தது? இந்த தொகுதியிலே வென்று போனவர் எத்தனை முறை உங்களை வந்து சந்தித்தார்? ஐயா கதிரானந்த் அவர்கள் இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனைக்கு போராடியது என்ன, நின்றது என்ன? ஐயா துரைமுருகனின் மகன், அதை தவிர தகுதி என்ன? ஒன்று சொல்லுங்கள். பெண்களுக்கு 1000 ரூபாய் யார், எங்க அம்மா கேட்டாங்களா, எங்க அக்கா கேட்டாங்களா? கொடுத்து விட்டு உங்கள் உதட்டு சாயம், உங்கள் முகத்தில் பூசப்பட்ட பவுடர், உங்கள் நெத்தியில் இருக்கிற பொட்டு, உங்கள் தலையில் இருக்கிற பூவு நாங்க கொடுத்த 1000 ரூபாய் என்றால் எவ்வளவு ஏளனம், எவ்வளவு இழிவான, எவ்வளவு அவமதிக்கத்தக்க வார்த்தைகளை ஒரு மதிப்புமிக்க தலைவருடைய மகன், ஒரு பொறுப்புமிக்க பதவியில் இருக்கிற ஒருவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். இதை கலைஞரின் உரிமை தொகை என்று வேற பேசிக் கொள்கிறார்கள்.
இதுவா எங்கள் உரிமை? இதுவா எங்கள் உரிமை? கல்வி எங்கள் உரிமை, மருத்துவம் எங்கள் உரிமை, குடிநீர் எங்கள் உரிமை. இந்த உரிமையை சரியாக, சமமாக, தரமாக எங்களுக்கு கொடுங்கள். கல்வியை கொடுங்கள், கல்விக்கேற்ற வேலையை கொடுங்கள், வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுங்கள், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். இதே ஐயா ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது மக்கள் இலவசத்தை விரும்பவில்லை, வெறுக்கிறார்கள் என்று பேசிய காணொளி இருக்கிறது. என்னரும் தம்பி தங்கைகள் எல்லோருக்கும் பரப்புங்கள். மக்கள் அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை தான் கேட்கிறார்கள், தாங்களே தங்களுக்கான வருவாயை ஈட்டிக் கொள்கிற வாய்ப்பை தான் கேட்கிறார்கள், இலவசத்தை கேட்கவில்லை, வெறுக்கிறார்கள் என்று பேசியது இருக்கிறது. பிறகு எதற்காக 1000 ரூபாய் கொடுத்தீர்கள்? அதில் தகுதி பார்த்து கொடுக்கிறீர்கள். என் தாயின் தகுதியை பார்க்க நீங்கள் யார்? என் தாய் தகுதியானவளா இல்லையா என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இது எவ்வளவு பெரிய மோசடி! 1000 ரூபாய் கொடுத்ததை தவிர எதையாவது ஒன்றை சொல்லி காட்ட முடிகிறதா? இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் வேற எதையாவது பேச உங்களுக்கு முடிகிறதா? 1000 ரூபாய். அப்ப ஓட்டுக்காகத்தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்தீர்களா? உளமாற எங்கள் அக்கா தங்கச்சி என் தாய்க்கு நீங்க கொடுக்கவில்லை, உதவிக்கு கொடுக்கல, ஓட்டுக்காக கொடுத்த காசு சொல்லி சொல்லி காட்டுகிறீர்கள். இதை மாற்றணும், இதை தகர்த்தெறியணும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல, நீ பட்டறை கல்லானால் அடிதாங்கு, சம்மட்டி ஆனால் ஓங்கி அடி என்கிறார்கள். பல ஆண்டுகளாக பட்டறை கற்களாக இருந்த அடிதாங்கிய தமிழினத்தின் மக்கள் இன்னைக்கு சம்மட்டியாக மாறி ஓங்கி அடித்து நொறுக்குவதற்கு வந்திருக்கிற புரட்சி தான் இந்த மற்றும் ஒரு கட்சி அல்ல. இது மாற்று அரசியல் புரட்சி, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே வந்து நிற்கிறோம். நீங்கள் 1000-500க்கு கையேந்திர நிலையில் உங்களை இந்த மகன் வைக்க மாட்டேன். உங்கள் வாழ்விடத்திலே அரசு பணியை தந்து, அரசாங்க வேலையை தந்து உங்களை பெருமைமிக்க வாழ்வு வாழ வைப்பேன். இதை நான் என் தலைவன் மீது, என் தமிழ் மீது, என் தாயின் மீது உறுதியிட்டு சொல்கிறேன். அவரவர் வாழ்விடத்திலேயே அரசு வேலை. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை செய்கிறேனே இல்லையா பாருங்கள். வீடு வீடுக்கு இவர்கள் நாட்டுக்கோழி கொடுத்தார்கள், மாடு கொடுத்தார்கள். எதற்காக கொடுத்தார்கள்? வளர்க்க வேண்டும், வளர்த்தால் வறுமை போகும் என்று. வீட்டில் வளர்க்க கொடுத்தார்கள். உங்கள் மகன் அதை நாட்டிலே வளர்ப்பேன், அதை வளர்க்கிற பணி அரசு பணி என்கிறேன். வேளாண்மை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம், அதை ஒழிக்கவில்லை, வைத்திருப்பேன். ஆனால் சும்மா இருக்க காசு கொடுக்க மாட்டேன். உழைக்காமல் உண்பது ஒரு வகை திருட்டுதான் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். சபர்மதி ஆசிரமத்திலே அண்ணல் காந்தியடிகளிடத்திலே மனுப்பெண் என்கிற சேவை பெண் ஒரு மாம்பழச்சாறை ஒரு குவளையில் பிதிக்கு கொண்டு கொடுக்கிறார். மாம்பழச்சாறு நிறைய இருக்கிறதே என்று கேட்கிறார். ஆம், 2 மாம்பழத்தை பிழிந்தேன் என்று அவர் சொல்கிறார். 2 மாம்பழச்சாறை குடிக்கிற அளவிற்கு நான் ஒரு உழைப்பும் செய்யவில்லை, வேற யாருக்காவது கொடுத்து விடுங்கள் என்று சென்று விடுகிறார் காந்தி. உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டுதான். சும்மா உட்கார்ந்திருங்கள், காசு தருகிறோம் என்பதை எப்படி ஏற்பது? மனித உழைப்பை, மனித ஆற்றலை, உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். இது ஒரு அடிப்படை சிந்தனை. தொலைநோக்கோடு, தூர பார்வையோடு வருங்கால தலைமுறையின் எதிர்காலத்தை சிந்திக்கிற தலைவன் அப்படி திட்டமிடுவான். ஆனால் ஏமாற்றி தேர்தலிலே வாக்கை பெற வேண்டும், தேர்தல் மட்டும்தான், வாக்கை பெறுவது மட்டும்தான் குறி என்று நினைக்கிற அரசியல்வாதிகள் இப்படித்தான் சிந்திப்பார்கள். இதை மாற்ற துடிக்கிற உங்கள் மக்களுக்கு, உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்து நிற்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு வாக்கை தந்து வெற்றி பெற செய்யுங்கள். என்னுடைய தம்பி மகேஷ் ஆனந்த் அவர்கள் பொறியாளர் இந்த மண்ணிலே நிற்கிறார். என் அன்பு மக்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நாங்கள் வன்னியர், தேவர், நாடார், கோனார், செட்டியார், பிள்ளை, முதலி என்று சாதி பார்த்து, இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர் என்று மதம் பார்த்து எங்களுக்கு நீங்கள் வாக்களிப்பதாக இருந்தால் தயவு செய்து உங்களை கைகூப்பி கேட்கிறேன், எங்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அது முற்றுமுழுதான மாற்று எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் உங்கள் பிள்ளைகள், உங்களுக்காக உறுதியாக நின்று பாடுபடுவோம், உழைப்போம். மான வீர தமிழ் மக்கள் நாங்கள் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தாருங்கள். இல்லை என்றால் யாருக்கோ போடுங்கள், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த தேர்தலில் எடுக்க போற முடிவு, நீங்கள் மொழி இனமாக நிற்க போகிறீர்களா, என் மொழி தமிழ், நான் தமிழன் என்று நிற்க போகிறீர்களா, இல்லை சாதி மதமாக நிற்க போகிறீர்களா?
கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறான் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். இடை வந்த சாதியை ஒழித்து அந்த இடரை ஒழித்து தமிழ் தாயை ஆள வைக்கப் போகிறீர்களா? இல்ல சாதி மதங்களாக நின்று தமிழ் மொழியை அழித்து தமிழ் இனத்தை அழித்து வரலாற்று பெரும் துரோகத்தை செய்ய போகிறீர்களா? இதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் எழுப்புகிற கேள்வி. எங்களால் சாதி கட்சி தொடங்கி இருக்க முடியாதா? எங்களால் ஒரு மத கட்சி தொடங்கி இருக்க முடியாதா? எங்கள் கட்சிக்கு இன்னொரு திராவிடம் என்கிற ஒரு கற்பனை பெயரை வைக்க முடியாதா? ஏன் நாங்கள் தமிழர்கள் என்று வந்தோம். உலகத்தின் எந்த ஓரத்திற்கு போனாலும் நான் தமிழன் என்பதான் அடையாளம். இதனால்தான் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான அயலானே என்று எங்களுடைய பாவேந்தன் புரட்சி பாவலர் பாரதிதாசன் பாடினான். நாங்கள் தமிழர்கள், இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உயிருக்கு பேரரணாக நின்று காவலக்கூடிய பாதுகாவலர்கள் உங்கள் பிள்ளைகள். எங்களை தாண்டிதான் இந்த மண்ணுக்குள் நச்சு ஆலைகள் நச்சு திட்டங்கள் நுழைய முடியும். பரந்தூர் விமான நிலையத்திற்கு 5000 ஏக்கர் எடுக்க துடித்தார்கள். எடுத்து பார் என்று அறைகோல் விட்ட மகன் நான் ஒருவன் தான். 8 வழி சாலை கல்லதான் உண்ட முடியும், நீ சாலை போட முடியாது என்று சவால் விட்டு செயலுக்கு போன மகனும் நான் தான். எல்லாத்திற்கும் முன்னால் நிற்கிற மகனுக்கு நீங்கள் எல்லாவற்றிற்கும் உங்களோடு நின்றிருக்கேன். இந்த தேர்தலில் எங்களோடு என்னோடு நில்லுங்களேன் அன்பு மக்களே. ஒரே ஒரு வாக்கை, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மகேஷ் ஆனந்த் என் தம்பிக்கு நீங்கள் செலுத்துங்கள். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். முயற்சியை எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே ஓட்டு போடணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நலனிலே நோக்கம் இருப்பதாரு. மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணமுள்ள சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ஐயாக்கா. உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு, தூய்மைக்கு, நாட்டு மக்களின் நன்மைக்கு, எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் மைக். உங்களின் மதிப்புமிக்க சின்னத்தை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. கதிரானந்து வெல்வது வழக்கமான ஒரு வெற்றி, கடந்த முறை பெற்ற வெற்றி. மற்றவர்கள் வெல்வது பாரதிய ஜனதா பல முறை வென்றிருக்கிறது. ஆனால் உங்கள் பிள்ளைகளின் வெற்றி சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் மாற்றம். அந்த மாற்றத்தை வேலூர் மண்ணில் இருந்து மான தமிழ் மக்கள் நிகழ்த்தி காட்டினார்கள் என்ற வரலாற்று பெரும்பதிவை ஏற்படுத்துங்கள் என்னுயிர் சொந்தங்களே. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.